என்னோட சில பொருட்களை அந்த அபூர்வா எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்சிட்டா. அந்த கொலுசு கிடைக்கும் போது அந்த கொலுசு அவர்கிட்ட காட்டி சொல்றேன் அத்தை. அப்போதான் உங்க பிள்ளைக்கு என் மேல நம்பிக்கை வரும். இப்ப சொன்னா நான் சொல்றத வேற ஒரு கதையா நினைச்சு அலட்சியப்படுத்திடுவார் அத்தை. சரிம்மா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணு. அந்த சின்ன குழந்தை நீதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்னோட மனசு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப தடுமாறுது பூமி. வா வாமா, வா பூமி. பிறந்த உடனே நீ ஆபத்துல மாட்டிக்க போறேன்னு தெரிஞ்சுதான் அந்த கடவுள் உன்னை காப்பாத்துறதுக்காக ஏன் புள்ளைய பொறுக்க வச்சிருக்காருமா. உங்க 2 பேரையும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர்னு பொறுக்க வச்சிருக்காரு. இனி எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. புருஷன் பொண்டாட்டியா நீயும் ககனும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமா. பாட்டு போட்டு போட்டு பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. என்ன நீங்க டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா, நான் தான் டயர்ட் ஆயிட்டேன். வா வந்து காலை பிடிச்சு விடு. அப்பா, என்ன பாக்குற? வந்து காலை பிடிச்சு விடு. சரிங்க. லவ்வோட. என்னங்க அப்படி பாக்குறீங்க? பார்வைக்குன்னு ஒரு மொழி இருக்குடி. நான் எப்படி பாக்குறேன்னு என் பார்வையில உனக்கு தெரியலையா? தெரியுதுங்க. ரொமான்டிக்கா பாக்குறீங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு இந்த கேள்வி எல்லாம்? கால் பிடிச்சு விட்டதெல்லாம் போதும். வா வந்து முத்தம் கொடு. என்னடி இது? சின்ன குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கற மாதிரி சப்பையா இப்படி ஒரு முத்தம் கொடுக்கற? முத்தங்கிறது எப்படி இருக்கணும்? எதமா இருக்கணும். என் மனசை சூடாக்கணும்னா லிப் டு லிப் கொடுத்துதான் ஆகணும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஓ, வெக்கம். வெக்கத்தை போக்கணும்னா இருட்ட நம்மளுக்கு சாதகமாக்கிக்கணும். லைட்ஸ் ஆஃப். இப்ப வந்து முத்தம் கொடு. நான் கேட்ட முத்தம். எந்த டைம்ல யாரு? சிவா, வா. சிவா, இந்த டைம்ல நீ ஏன் இங்க வந்த? சிவா, பகல் நேரத்துல வந்தப்பவே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல.
இப்ப நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பார்த்துட்டா என் அத்தை என்ன கொன்னே போட்டுருவாங்க. கொன்னு போட்டா கொன்னு போடட்டும் பிந்து. நாம சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு இல்லாதப்போ உனக்காக தான் நான் செத்து போகணுன்ற திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். இப்ப இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் தான் சரியான பயந்தாங்கொலையாச்சே. பயப்படுறவங்களுக்கு லவ் பண்ற தகுதியே இல்ல. ஆனா நீ தான் பெரிய தைரியசாலியாச்சே. அதனாலதான் என்ன மட்டும் காதலிக்காம அத பூரியமா சேர்த்து காதலிச்சிருக்க. நாம சேர்ந்து வாழ்ற வாய்ப்பு இல்லாதப்போ உனக்காக தான் நான் செத்து போகணுன்ற திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். இப்ப இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் தான் சரியான பயந்தாங்கொலையாச்சே. பயப்படுறவங்களுக்கு லவ் பண்ற தகுதியே இல்ல. ஆனா நீ தான் பெரிய தைரியசாலியாச்சே. அதனாலதான் என்ன மட்டும் காதலிக்காம அத பூரியமா சேர்த்து காதலிச்சிருக்க. நீ என்ன சொல்ற பிந்து? நான் எதுக்கு பூரிய காதலிக்க போறேன்? இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது? யாரோ சொல்றதுல நான் நம்பிட்டு பேசுவேனா? அந்த பூரியே தான் சொன்னா. அப்போ நம்ம காலேஜ்ல பேசிட்டு இருந்தத பூரி பார்த்தாளா? பார்த்தா அது அப்படி சொல்லு. அவ வேணும்னே தான் அப்படி சொல்லிருப்பா. நம்ம கல்யாணம் எல்லாம் நடக்காது சிவா. ஹேய் பிந்து, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது ஒரு கனவாவும் வெத்து பேப்பர்ல எழுதின எழுத்தாவும் நினைச்சு மறந்துட வேண்டியதுதான். இங்க பாரு சிவா, நாங்க இந்த வீட்ல எங்க அப்புறமா அத்தையோட அடைக்கலத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்கணும். அவங்க கிழிச்ச கோட்ல தான் நாங்க வாழணும். என் அத்தை எனக்கு ஏதாவது ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வருவாங்க. தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என் மேல நீ தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்காத. இங்க இருந்து போயிடு. இனி எப்பவும் இங்க வராத. சரி பிந்து, நான் போறேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு நீதானே இப்ப சொல்ற. அதே மாதிரி இனி திரும்பி வர வாய்ப்பே இல்லாத மாதிரி நான் பண்ணிட்டு போயிடுறேன் பிந்து. சிவா, சிவா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? அதெல்லாம் பரவாயில்ல பிந்து. சிவா, வேணாம் பிந்து, நான் இப்படியே போய்க்கிறேன்.